ஒரு காற்று என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்போசிஷனோ இல்ல சுத்தி இருக்கிற சூழலையோ அது வசப்படுத்தும். இப்ப என்னுடைய உடல் இருக்கு, தியானம் பண்றேன், மௌனமா அப்படியே உட்கார்ந்திருக்கிறேன். எனக்குள்ள அப்படியே நிகழ மௌனம் நிகழ என்னுடைய பிரெயின், என்னுடைய மனம், என்னுடைய ஒட்டுமொத்தமானது அப்படியே உடலே இல்லாம ஒரு எம்ப்டியா ஒண்ணும் இல்ல. அப்படியே அப்படியே உட்கார்ந்திருக்கிற மாரி ஆயிடுது. எங்க அந்த உருவம் அப்படிங்கிற மாரி ஆயிடுது. அப்ப அதுக்குள்ள இருக்கிற நிகழ்வுகள், உள்ள நடக்கிற நிகழ்வுகள் சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்வுகள் வேற வேற மாரி இருக்கும். அத நான் விவாதிக்க முடியாது. ஒரு மேக கூட்டங்கள்ட்ட நீங்க பேசிக்கிட்டு போனா, உங்களுடைய உங்களுடைய சூழல் எப்படி இருக்கும்? ஒரு மேக கூட்டம் இருக்கு. கூட்டத்தோட நீங்களும் ஒரு ஒரு நபர் மாரி, உருவம் இல்லாம நீங்க ஒரு காற்றா பேசினா எப்படி இருக்கும்? நீங்க நினைக்கிற மாரி உங்களுடைய அறிவுகள்ல, உங்களுடைய செயல்ல ஒரு ஆணும், பெண்ணும் தான் பேசிக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் பார்த்தது ஒரு காற்றும் உருவம் இல்லாம பேசுறாங்க. அத நான் பார்க்குறேன். பார்த்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.